படம் நல்லா இருக்கு. படத்துல பிடிச்சது எனக்கு சென்டிமெண்ட் தான். தங்கச்சி சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சது. அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சது. அவர் 2 பேரும் அச்சு கொலை பண்ணி எத்திக்கு வாயில் மாட்டி வைப்பாருக்குல இன்ட்ரோல் சீன் ரொம்ப சீன் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வில்லன் அச்சு காலி பண்ணுவார், அந்த சீன் ரொம்ப நல்லா இருந்தது. இது ஒரு புது ஜானியா இருந்தது அந்த பாலா படத்தோடைய. ஏன்னா கிளைமேக்ஸ் நான் ஃபைட் தான் எதிர்பார்த்தேன், ரத்தம் கிட்ட தான் வரா மாதிரி ஒரு சென்டிமெண்டா ஒரு அழுகையோட முடிச்சிருக்காரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் படம் இன்னும் போமான்னு நினைச்சேன், ஆனா இதுதான் கிளைமேக்ஸ்ன்ற மாதிரி ஒரு அப்படியே வந்து நிறுத்தி இருக்கு. அது நல்லா இருக்கு. படம் போர் அடிக்கல ப்ரோ. படம் போய் அப்படி காட்சி போயினே இருக்கு. அதான் சொல்றேன், கிளைமேக்ஸ் எப்படா வரோன்ற மாதிரி அப்படி போயினே இருந்து ஒரு விறுவிறுப்பா அது டக்கு நிறுத்தின ஒரு இதுவா அந்த படம் இன்னும் எடுத்துருக்கோம், கிளைமேக்ஸ் வேற மாதிரி எடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட். அருண் விஜய் அவருடைய கேரக்டர் அது ஹைலைட் ப்ரோ. ஏன்னா ஒரு வாய்ஸ் இல்லாம ஒருத்தர் நடிக்கிறாருன்னா, ஒரு பெரிய ஒரு இப்போ வளர்ந்து வந்த ஹீரோ ஒரு வாய்ஸ் இல்லாம நடிக்கிறாருன்னா அது ஒரு சேலஞ்ச். அடுத்தடுத்து சேஞ்ச் போயிட்டு இருக்காரு அவரு. ஜிவி பிரகாஷ் மியூசிக் எனக்கு தெரிஞ்சு ஜிவி பிரகாஷ் அண்ணா மியூசிக் மாரி எனக்கு தெரியல, சாம்சி மியூசிக் மாரி தான் இருந்தது. ஏன்னா புது ஒரு ஜேர்னியா இருந்தது. ஜிவி பிரகாஷ் போட்டாரான்னு தெரியல, ஆனால் சாம்சி போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்தது. சூப்பரா இருக்குல்ல படம் பார்த்தல. படம் பாருங்க, படம் பேசும் எல்லாம். படம் பார்த்தா பேசுந்தல, கண்டிப்பா பாருங்க. வேற லெவல் மியூசிக், பேக்ரவுண்ட் சூப்பர். உண்மையில நல்லா இருக்குல்ல படம். எல்லாமே நல்லா இருக்கு. பாருங்க, பாலா படம் தான் ப்ரோ. சத்தியமா வேற மாதிரி இருந்தது ப்ரோ. 3 கொல்லியா அந்த மாதிரி டாரு மாறா பண்ணாரு. ஆனா பொண்ணு கோசம் தான் பண்ணாரு, டாரு மாறா பண்ணாரு. பொண்ணு கோசம்னா அந்த மாதிரி தப்பாலாம் நினைச்சுக்காதீங்க, வேற மாதிரிலாம் இல்லை. ஆனா தப்பா பார்த்ததுனால தான் விஜய் அண்ணன் டாரு மாறா பண்ணாரு. சம்பவத்தை டாரு மாறா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பாலா படம் நல்லா இருக்குண்ணா. அவர் செம்ம கேரக்டர்ண்ணா. இந்த படம் நல்ல ரிசல்ட் தரும்ண்ணா. கண்டிப்பா நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க சார். சூப்பரா இருக்கு படம். நல்லா தான் சார் இருக்கு. சூப்பரா இருக்கு. அவர் ஆக்டிங் செம்மையா இருக்குங்க சார். நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காரு. இல்லை ப்ரோ, பாலா சார் படம்னாலே அவர் வந்து எந்த ஒரு மேக்கப் எதுவுமே காட்ட மாட்டாங்க, ராவா தான் நம்மளை எடுப்பாங்க. அந்த மாதிரி சாரை வந்து எந்த அளவு ராவா எடுக்க முடியுமோ அந்த அளவு எடுத்துட்டாங்க. வாங்கும் ப்ரோ, கண்டிப்பா வாங்கும் ப்ரோ. இது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு பசங்க எப்படி இருக்கணும், பொண்ணுங்களை எப்படி கண்ணோட்டத்துல பார்க்கணும், தப்பா நம்ம பார்க்கக்கூடாது, எந்த அளவு நேச்சுரலா நம்ம எப்படி உண்மையா இருக்கணும், நம்மளுக்கு ஒரு சிஸ்டர்ஸ் பிரதர் எந்த அளவு நம்ம நடந்துக்கணுமோ அந்த அளவு ஒரு புரிதலான படம் ப்ரோ. பசங்க கண்டிப்பா எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாமே பார்க்கணும் ப்ரோ. அண்ணனோட கேரக்டர் இதுல சொல்லவே வேணாம் ப்ரோ. எந்த அளவு ரியலா நடிக்கணுமோ அந்த அளவு நடிச்சிருக்காரு ப்ரோ. அவரோட ஃபுல் எஃபெக்ட் போட்டிருக்காரு ப்ரோ. ஒருத்தர்